அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் சேக்கி. மேக்ஸிமம் நான் புத்தகம் வாங்க போகும்போது என்ன புத்தகம் வாங்கணுங்கிற ஒரு பட்டியலோட போகிறதில்ல. சில சமயம் தான் அப்படி போகிறது. அப்படி போகும்போது ஆனால் என்ன கேட்டகரியில் புக்கு வாங்கணுங்கிற ஒரு ஐடியாவோட போவேன். பயணம், பிலாசபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியோடு போகும்போது அங்கே புத்தக கடையில் இருக்கிற அந்த புக் ரேக்கை பார்க்குறதுல ஒரு சுகம். அதாவது நிறையா அட்டைகள் இருக்கும், அதில் அதோட படங்கள், அதில் இருக்கிற ஆத்தர் நேம், அதெல்லாம் பார்த்து தான் நான் வாங்குறது. அப்படி போய் அங்கே விசாரிக்கிறது. இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த புத்தக உரிமையாளர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து யாவரும் பதிப்பகத்து மூலமாக வெளிவந்த கொரோனா காலம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இது என்ன மாதிரி புத்தகங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அது வந்து 2020 கானாசு நினைவு சிறுகதை போட்டி, அது மூலமாக பரிசு பெற்ற கதைகள்ங்கிற ஒரு பட்டியல். 10 கதைகள் இருக்குது. இதில் எல்லாமே இளம் எழுத்தாளர்களோட படைப்பு தான். இது வாங்கணும்னு திட்டத்தோடு வாங்கலை, அவர் சஜஸ்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில பக்கங்கள் பார்த்தேன். கொஞ்சம் ஈர்ப்பாக இருந்தது. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு பெருந்தொற்று காலம்ங்கிறது இருக்கும் வரலாற்றில். அதில் நம்ம போய் அந்த வரலாறை போய் படிப்போம். ஆனால் அந்த ஒரு வரலாற்று பெருந்தொற்றில் நாமளும் இருந்திருக்கோங்கிறது வந்து இந்த கொரோனா காலம்தான். ஸோ இந்த கொரோனா காலத்தில் நம்மளை மாதிரி பல வகையான மக்கள் வந்து கடந்து போயிருப்பாங்க. அந்த மக்களோட வாழ்க்கையும் அதில் இருக்கிற அனுபவங்கள், அதை பற்றியான கதைகள் தான் எல்லாமே. நான் அந்த 10 கதைகளும் படித்தேன். 10 கதைகளும் உண்மையாகவே நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு காலத்துலேயும் படிக்கக்கூடிய புத்தகமாக தான் இருந்தது. இந்த 10 கதையில் முதல் கதை வந்து சதுரங்க வட்டம்னு சொல்லிட்டு, ஒரு கொரோனா காலத்தில் வந்து ஒருத்தர் ஹைவேல போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டால் அவரோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த லிஃப்ட் கேட்டவரை கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு ஏற்படும் அனுபவம். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் இருந்தது. ஒரு நல்ல ட்விஸ்டோடு இருந்துச்சு. இது நல்ல கதையாக இருந்தது. ரெண்டாவது வந்து அந்த கதையோட பேரே வந்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு சிரமப்படுற மாதிரி தான். அந்த தகுகு 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 தகதா அப்படின்னு ஒரு மியூசிக், அதாவது ஒரு பறையோட சத்தத்தை குறிக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த கதை. அந்த கதையும் வந்து ஒரு இறப்புலேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த ஒரு கடைசியில் வந்து அந்த கலையோட வடிவம் வந்து ஒரு யூனிவர்சல் லெவலில் இருந்தது. அந்த கதையும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாதங்கள்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியாவில் தொழிலுக்காண்டி போயிட்டு குடும்பத்தோடு போயிட்டு திரும்ப வந்து தங்களோட சொந்த ஊருக்கு நடந்தே வேறு வழி இல்லாமல் போகிற அந்த நிலையை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் அப்படி இல்லைங்கிற ஒரு புத்தகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டில் தங்கி இருக்கிற ஒரு பொண்ணோட மனநிலையை வந்து சொல்லியிருப்பாங்க. எப்போதும் முடிவிலே இன்பம்ங்கிறது வந்து அதுவும் வந்து ஒருத்தர் வித்தியாசமான ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு கதையாக தான் இருந்தது. அதுக்கு ஒரு தனிமை சிறை அப்படிங்கிற ஒரு கல்ஃப் இந்த மாதிரி கண்ட்ரியில் போயிட்டு அந்த டைமில் கொரோனா காலத்தில் ஒரு ஹோட்டல் ரூமில் தனியாக ஒரு ஆளாக அடைப்பட்டு இருக்கும்போது அவரோட மனநிலை, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எல்லோரும் கடந்து வந்த ஒரு நிகழ்வு தான். எதுவுமே ஒரு கற்பனை கதை மாதிரியே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சாத்தானின் ஒளிரும் பச்சை கண்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற ஈகோ மூலமாக, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நடக்கிற ஈகோ, அந்த சண்டை, சின்ன சின்ன ஊடல், இந்த மாதிரி அந்த ஒரு கதை. பட்டுப்பாவாடைங்கிறது வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து கோவில்கள் எல்லாம் மூடப்பட்டது. அந்த மூடப்பட்ட கோவில்களில் இருக்கிற ஒரு ஐயர், அவங்க வந்து அந்த கடவுள் மேலே எவ்வளோ பக்தியாக இருந்து அந்த டைமும் ஒருத்தர் வந்து அதுக்கு சேவை பண்ணுற ஒரு ஆளாக இருக்கிறாரு. அதை பற்றியான கதை. அதுக்கப்புறம் நோய், இதுவும் ஒரு வெளிநாட்டில் வந்து இந்த கொரோனா காலத்தில் மாட்டிக்கிட்ட ஒரு தொழிலாளரோட மனநிலையை வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் இரட்டை இயேசு,
இது எல்லா கதைகளும் வந்து இந்த கொரோனா காலத்தில் நடந்த நிகழ்வை தான் காமிக்கும். இது எதுவுமே எனக்கு கற்பனை கதையாக தோணலை. இது ஒரு நல்ல ஒரு வரலாற்று பதிவுனே சொல்லலாம். இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சோ 60 வருஷம் கழிச்சோ கொரோனா காலத்தில் என்ன மாதிரி நிகழ்வு நடந்ததுங்கிறத வந்து ஒரு ஏகப்பட்ட பிற்காலத்தில் வீடியோக்கள் தரவுகள் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மனதை தொடும் அளவு ஒரு கலைநயத்தோட ஆனால் உண்மையாகவே நடந்த விஷயங்களாக எழுதியிருக்கிற மாதிரியே இருக்குது. நல்ல கதைகளாக இருந்தது. எந்த கதையுமே எனக்கு வந்து எடுத்த உடனே பாதியிலே வைக்கிற மாதிரி இல்லை, ஈஸியாக படிக்கிற மாதிரி இருந்தது. நல்ல கதைகள், அனைவரும் வாங்கி படிங்கள். நன்றி, வணக்கம்.